நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அவன் அந்தபடியே போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிறவிக்குருடனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பார்வையடை செய்கிறார். பிறவிக்குருடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாக ஒரு ஜோதியை, ஒரு வெளிச்சத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றி வைத்தார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் இருண்டு போயிருக்கிறதோ, எதெல்லாம் பார்வையற்று போயிருக்கிறதோ, எதெல்லாம் மங்கள் ஆகியிருக்கிறதோ, அதை மறுபடியுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார், சரி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கு பார்க்கும் பொழுது சீலோவாம் குளத்திலே கழுவும்படியாக ஒரு மனிதனை அனுப்புகிறார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. இந்த நாளில் நம்மை அனுப்புகிற தேவன், நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவன். அவர்கிட்ட வரும்பொழுது நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நாம் அவரிடத்தில் வரும்பொழுது நிச்சயமாய் அவரிடத்தில் இருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சீசர்களுக்கு ஒரு கேள்வி இயேசுவை பார்த்து கேட்டார்கள். ஒரு கேள்வியை இயேசுவை பார்த்து கேட்டார்கள். அப்போ அந்த ஒரு குருடன் வழி அருகே அமர்ந்திருக்கும் பொழுது அந்த கேள்வியை இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். இவன் பார்வை இல்லாதவனாய் பிறந்ததற்கு காரணம் இவன் செய்த பாவமா அல்லது பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாகவே இப்படி பிறந்தான் என்று சொன்னதை பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் சில காரியங்களை தோற்று போகும் பொழுது, நாம் சில காரியங்களில் தோல்வி அடையும் போது இந்த உலகம் கேட்கிறது, இவன் செய்த பாவமா அல்லது இவனை கர்த்தர் அழைக்கவில்லையா அல்லது கர்த்தர் இந்த இவனை தெரிந்தெடுக்கவில்லையா என்று சொல்லி ஏதோ ஒரு காரியம் இந்த உலகம் உங்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கும். ஆனால் சவுலை போல, சவுல் காது கேளாதவனை போல இருந்தார். நாமும் பல நேரம் காது கேளாதவனை போல இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாய் தேவ சித்தத்தை செய்ய முடியும். எனவே சில காரியம் நிறைவேறவில்லை என்றால் தேவ சித்தம் இல்லை, அவ்வளவுதான். சில காரியங்களில் நடத்தல் இல்லை என்றால் தேவ சித்தம் இல்லை, அவ்வளவுதான். அதை குறித்து பெரிதாய் தியானம் தேவையில்லை. பெரிதாக தோற்று போனதை போல நீங்கள் உணர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சொல்லும் பொழுது கர்த்தர் பிறவிக்குடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அதில் வாசிக்கிறேன், யோவான் 9ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும் பொழுது, இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களிலே பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். இங்கே பார்க்கும் பொழுது ஆமாம், எச்சில தேவனுடைய வல்லம் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது எச்சில சேறு உண்டாக்கி மண்ணை பிசைந்து அவருடைய கண்களில் வைக்கிற, கண்களில் வைத்து இப்போ போய் நீ சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லும் பொழுது அவன் அந்த இடத்துல போய் ஆமாம், எருசலேமுக்கு அருகில் உள்ள எசேக்கியா காலங்களில் வெட்டப்பட்ட அந்த குளத்தில் போய் கழுவும் பொழுது பார்வையடைந்தவனாக திரும்பி வந்ததை பார்க்கிறோம். ஆனால் அநேக இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் நின்ன இடத்துல சுகத்தை கொடுக்கிறார். அப்ப பர்திமேயு குருடனுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். அது மாத்திரமல்ல, லாசருவை வெளியே வா என்று சொன்னார். இப்ப பல அற்புதங்களை இயேசு கிறிஸ்து நின்ன இடத்துல செய்தார், ஸ்டாண்டிங்கிலே செஞ்சார். ஆனா இங்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ இந்த இடத்துல அற்புதம், ஸ்தோத்திரம் மறைக்கப்பட்டிருக்கிறது. சில இடத்துல பார்க்கும் பொழுது குஷ்டரோகிகள் கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். சந்திக்கும் பொழுது நீங்கள் போய் ஆசாரி இடத்துல உங்களை காண்பீங்கள் சொல்லும் பொழுது அவர் போகிற வழியிலே சுகமானார்கள். இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொருவனுக்கும் தேவன் வித்தியாசமான விதங்களிலே செயல்படுகிறார். பவுலுக்கு வித்தியாசமான விதங்களில் செயல்பட்டார், பேதுருக்கு வித்தியாசமான விதங்களில் செயல்பட்டார். இந்த நாளில் ஒருவருக்கு செயல்பட்டதை போல நமக்கு கர்த்தர் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. நாம் அதை குறித்து என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இதை போல செய்வார் என்று. ஆமா, நாகமான் சொல்லுது போல, நாகமான் தேவனுடைய நாமத்தை சொல்லி கைகளை தடவி எலிசா சுகமாக்குவான் என்று நம்பினேன், அவனோ நீ யோர்தானிலே போய் 7 முறை மூழ்கும் பொழுது நீ சுகமாவா என்று சொல்லும் போது நாகமான் கோபப்பட்டதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நாகமானுடைய உதவிக்காரர் தயவாய் கேட்கும் பொழுது நாகமான் 7 முறை யோர்தானில் ஸ்நானம் பண்ணும் பொழுது அவனுடைய சரீரம் மாறுகிறது, சிறு பிள்ளையை போல அழகான சரீரம் உண்டாகிறத பார்க்கிறோம். அப்ப நாகமான் சொன்ன கூற்று என்னன்னா, யோர்தானை பார்க்கிலும் சீரியாவில் அப்னா பர்பா நினைக்கிறேன். அப்ப சில நதிகள் அழகான நதிகளாக இருக்கிறது. யோர்தான் என்பது அந்த செம்மண் கலந்த, சிகப்பு கலந்த அந்த ஆறாக இருக்கிறது. இப்ப அந்த யோர்தானை காட்டிலும் புனிதமாக சீரியாவில் பாய்ந்து கொண்டிருக்கிறது.
எனவே நான் யோர்தானில் ஸ்நானம் பண்ண மாட்டேன் என்று சொன்னதை பார்க்குறோம். ஆனால் யோர்தான் நாகமான் சுகமாக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட நதியாக இருக்கிறது, ஆறாக இருக்கிறது பிரியமானவர்களே. இப்போ இந்த பிறவிக்குழுடன் சுகமாகும்படி சீலோவாம் குளம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சீலோவாமில் போகும்போது தான் பார்வையடைய முடியும். எனவே இந்த நாளில் கர்த்தர் நமக்கென்று எந்த சித்தத்தை வைத்திருக்கிறாரோ, பிரைஸ் லார்ட், நமக்கென்று கர்த்தர் எதை குறித்திருக்கிறாரோ, பிரைஸ் லார்ட், நமக்கென்று கர்த்தர் எதை முன் குறித்திருக்கிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது, நல்லா இருக்குல்ல, அதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்ப பிறவிக்குருடனை உலக வரலாற்றில் முதன் முறையாக இயேசு சுகமாக்கினார். அதை அவரே பின் பகுதியில் ஷேர் பண்றதை பார்க்கிறோம். இப்ப சுகமாக்கப்பட்ட பொழுது அநேகருக்கு எரிச்சல் உண்டாயிற்று. பிறவிக்குருடனை கத்த திறந்த பொழுது அநேகருக்கு எரிச்சல் உண்டாயிற்று. இந்த கால வேளையில நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது சாத்தானுக்கு எரிச்சல் உண்டாகிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது பிசாசுகளுக்கும் உலக மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எரிச்சல் உண்டாகிறது. ஏனென்றால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது விண்ணரசில் இருக்கக்கூடிய விண்ணக தந்தையை நீங்கள் பார்க்க முடியும், தேவ தூதர்களை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அந்த 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 உச்சகட்டமான ஒரு ஆவிக்குரிய ஆன்மீக வளர்ச்சியை நீங்கள் பெறும் பொழுது இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. உங்களை எப்படியாவது பின்னோக்கி வர வேண்டும் என்று விரும்புகிறது. இங்கே பார்க்கும்போது அவன் பார்வை அடையும் பொழுது அநேக பார்வை அடைவது குறித்து மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. அவனை என்கரேஜ் பண்ணலை, அவனை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த உலகம் உங்களை என்கரேஜ் பண்ணலையா, உங்கள் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணலையா, நீங்கள் உங்களுடைய ஊழியங்களை என்கரேஜ் பண்ணலையா, சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ். அதில் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சிலர் அவன் தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்றார்கள், அவனோ நான் தான் என்றான். பிரைஸ். அப்ப சொல்லும் பொழுது இவன் பிச்சைக்காரனாக இருந்தானே, இவன் எப்படி பார்க்கிறான் என்று சொல்லி அநேகருக்கு குழப்பம் அடைந்தார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம் வரும் பொழுது, நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகம் ஒரு குழப்பம் அடையும். ஆனால் குழப்பம் அடையும். நீங்கள் சொல்லணும், கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று சொல்ல வேண்டும். அதில் சொல்லும் பொழுது சிலர் அவன் தான் என்றார்கள், சிலர் அவனை போல அவனை போல இருக்க, ஆனால் அவன் இல்லைங்கிறான். ஆனால் இவனோ நான் தான் என்று சொன்னதை பார்க்கிறோம். இந்த நாளில் நான் தான் கிறிஸ்துவுக்காய் செயல்பட போகிறேன், நான் தான் கிறிஸ்துவுக்காக ஒரு பெரிய கதை செய்ய போகிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்பொழுது அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று கேட்கிறாங்க. டெஸ்ட் பண்ணி கேட்கிறாங்க, சாட்சிகளை கேட்கிறார்கள். உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று கேட்கும் பொழுது யோவான் 9:11 சொல்லும்போது அவன் பிரயுத்தமாக இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களிலே பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றார். அப்பொழுது அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றார். குருடாய் இருந்தவனை அவனை பரிசேயரிடத்திலே கொண்டு போனார்கள். இயேசு அற்புதம் செய்யும் பொழுது இவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும் பொழுது உலகம் எரிச்சல் அடைகிறது, சில உறவுகள் எரிச்சல் அடைகிறது, சுற்றி நண்பர்கள் கூட சில நேரம் எரிச்சல் அடைகிறத பார்க்கிறோம். ஆமா, என்னை பார்க்கும் நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நிச்சயமாக நம்முடைய வளர்ச்சியை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்ப கண் பார்வை அடைந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யெகோவா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்ல வேண்டியவர்கள் இப்பொழுது பரிசேயர்கள் எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, அவர்கள் அதில் வாசிக்கிறேன். அப்பொழுது பரிசேயர் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர் பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. இப்ப இவனை போய் அந்த சங்கத்தில் போய் நிறுத்துகிறார்கள். அந்த கமிட்டி மெம்பர்கிட்ட, அந்த எருசலேமுடைய கமிட்டி மெம்பர்கிட்ட போய் நிப்பாட்டும் பொழுது ஓய்வு நாளிலே இயேசு அற்புதத்தை செய்தார். ஆமா, ஆண்டவர் ஓய்வு நாளில் தான் செய்தார் சில நேரம். ஆமா, லூக்கா புத்தகம் 13 வாசிக்கும் பொழுது அந்த கூனியாய் இருந்த பெண்ணை நிமிரச் செய்கிறார். அப்ப அந்த சூம்பின கை உள்ளவனை சுகமாக்குறார். சில ஓய்வு நாள்களிலே இவர் அற்புதங்களை செய்கிறார். ஓய்வு நாளை குறித்து இவர்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிற கவனமாக இருந்தார்கள். அப்ப சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது ஓய்வு நாளிலே இவர்கள் மாத்திரம் விருத்தசனம் செய்து கொண்டு வசூல் பண்ணி கொண்டிருந்தான். விருத்தசனம் பண்ணி கொண்டு இவனை மட்டும் ஓய்வு நாளில் கிளினிக்கை திறந்து வச்சிருந்தான். ஆனா இங்கு பார்க்கும் பொழுது இயேசுவிடத்துல பிரச்சனை பண்ண ஆயத்தமாக இருக்கிறார்கள். அது ஆண்டவர் சொல்லும்போது தோற்றத்தின்படி நியாய தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி செய்யுங்கள் அப்படி சொல்லப்பட்டது. இந்த நாளில் சில நேரம் தோற்றத்தின்படி சில பேரை பார்த்தோன்னே பயந்து அவன் பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறான். சில பேரை பார்த்தோன்னே சாஃப்ட் கேரக்டரை பார்த்தோன்னே முட்டுறான். இந்த கால வேளையில் உங்களிடத்துல எந்த பிரச்சனையும் முட்டி கொண்டிருக்கிறதோ, எவர்கள் முட்டுகிறார்களோ, எவர்கள் உங்களை நியாய தீர்ப்புக்கு நேராக, அந்த நியாய சங்கத்துக்கு நேராக அழைத்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இந்த கால வேளையில தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். எனவே சோர்ந்து போகாதீங்க அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே. என் வாழ்க்கையில சில நேரம் நான் வாய்தாவுக்கு அலைந்து கொண்டிருக்கிறேன்.
கோர்ட்டு கேஸுக்கு அலைந்து கொண்டிருக்கிறேன், பிரச்சனைக்கு அலைந்து கொண்டிருக்கிறேன். ஆமாம், ஏன்னா எப்போ பார்த்தாலும் சில காரியங்கள் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறது என்று ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாய் கடந்து வருகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எவர்கள் உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ பார்க்கும் பொழுது அந்த ரபிமார்களுக்கு முன்பாக குருடனாக இருந்தவர், பிறவியிலே பார்வையற்றவராக இருந்தவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை பேசும் பொழுது அவங்களால் எதிர்த்து பேச முடியவில்லை. இந்த நாளில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த உலகத்தின் மக்கள் எதிர்த்து பேச முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் பொழுது நிச்சயமாய் அபிமெலேக்கு வந்துதான் ஆக வேண்டும். அபிமெலேக்கு ஈசாக்கிட்ட சரண்டர் ஆகித்தான் ஆக வேண்டும். இங்கே சொல்லும் பொழுது பிறவிக்குரிய கண்களை அவர் திறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஓய்வு நாளை அவர் கை கொள்ளாததுனால அவர் தேவன்கிட்ட வரலன்னு சொல்லி டிக்ளேர் பண்றார். அவர் தேவனாகவே இருக்கிறார், அவர் தேவனுடைய குமாரனாகவே இருக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார், வசனமே அவர் தான். இப்போ சொல்லும் பொழுது மறுபடியும் அவர்கள் அவனை நோக்கி அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மனிதனை உற்சாகப்படுத்தவில்லை இந்த உலகம். அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மனிதனை உற்சாகப்படுத்தாமல் தொடர்ந்து அவனை சோர்ந்து போக பண்ணுகிறார்கள். இந்த கால வேளையில அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் மறுபடியும் அற்புதத்துக்கு நேராகத்தான் வர தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த உலகம் உங்களை அற்புதத்துக்கு நேராக வரவிடாதபடிக்கு உங்களை இழுத்துக்கிட்டு பின்னாடி இழுக்குது. நீ எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா முன்னாடி போயிட்டு இருக்கீங்களோ மறுபடியும் உங்களை பின்னாடி இழுக்குது. ஆனால் சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் கைவிட போவதில்லை. எனவே இந்த நாளில் பாவம் வாட்டி கொண்டிருக்கிறதோ நீங்கள் பாவத்தை ஜெயிப்பீர்கள். தவறான படங்கள் உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதோ அந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எந்த தவறான உறவுகள் உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து நிச்சயம் வெளியே வருவீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவம் செய்ய அழைக்கப்படவில்லை. ஒருவேளை பாவத்தில் விழுந்து கிடந்தால் மனம் திரும்பும்படி தேவன்கிட்ட கெஞ்சிங்க, நிச்சயமா அதிலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது நிச்சயமாய் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கும் பொழுதுதான் தேவனுடைய மகிமை இன்னும் அதிகமாய் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். அதை சொல்லும் பொழுது அவனை எப்படி காண்கிறா, எப்படி பார்வை அடைந்தா என்று சொல்லி அவனை தொல்லை பண்ணினார்கள். ஆனாலும் அந்த மனிதன் சோர்ந்து போகவே இல்லை. அப்போ 9:18 சொல்லும் பொழுது அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்தவனை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைக்கிறார்கள். அப்ப பார்வை அடைந்தவனை நம்ப மறுக்கிறது, பார்வை அடைந்தவனை நம்ப மறுத்து தாய் தகப்பனை அழைக்கிறார்கள். தாய் தகப்பன் ஒரு என்கொயரி வைக்கிறான். தாய் தகப்பன் ஒரு என்கொயரி வச்சு என்ன செய்யறான்னா, எப்படி பார்வை அடைந்தான் சொல்லி கேட்கிறான். ஆனால் இவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, இவன் எங்களுடைய மகன் தான், அது உண்மை, மாற்று கருத்து இல்லை. இவன் குருடனாய் பிறந்தது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவனுடைய கண்களை யார் திறந்தார் என்று எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இயேசுவை மேசியா என்றோ இயேசுவை கிறிஸ்து என்றோ அழைத்தால் அவர்கள் தேவ ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும் என்று யூதர்கள் முன்னமே கட்டுப்பாடு பண்ணினார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பைபிளை கிழித்து போட வேண்டும். இயேசுவுக்கு நேராக செபிக்கும் பொழுது இப்ப இல்ல, தானியேல் காலத்திலிருந்தே பிரச்சனை உண்டாகி கொண்டிருக்கு. தானியேல் 3 வேளை ஜெபிக்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு ஒரு தடை உண்டாகிறது. தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தானியேல் ஜெபிக்கும் பொழுது 3 வேளை ஜெபிக்கும் பொழுது தானியேல் ஜெபிக்க கூடாதபடிக்கு சிங்கத்தின் வாய் அந்த இதில் போடுற சிங்கத்தின் குகையில போடும் பொழுது கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை காப்பாற்றினார். இந்த கால வேளையில ஜெபிக்க கூடாதபடி தடை இருக்குமானால், உபவாசம் பண்ணி ஜெபிக்க கூடாதபடி தடை இருக்குமானால், இரவுல விழித்திருந்து ஜெபிக்க கூடாதபடி தடை இருக்குமானால் கர்த்தர் சொல்லணும், ஆண்டவரே தடைகளை உடைத்தரணும், நான் ஜெபிக்க விரும்புகிறேன், நான் மறுபடியும் உம்மோடு உறவாட விரும்புகிறேன் சொல்லி நீங்க தான் சில எஃபெக்ட் எடுக்கணும், சில பிரயாசங்களை பட வேண்டும், சில முயற்சிகள் எடுக்கும் பொழுது நிச்சயமாய் ஜெபிக்கிறவர்கள் தோற்று போகவே முடியாது. ஜெபம் அவசியம். ஜெபத்தின் மூலமா தான் பெரிய காரியத்தை கடந்து வர முடியும். ஜெபத்தின் மூலமா தான் பழைய ஏற்பாடு மக்களோ புதிய ஏற்பாடு மக்களோ ஜெபத்தின் மூலமாகத்தான் ஒரு எழுப்புதலை பார்த்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஜெபத்தின் மூலமாய்த்தான் பல அற்புதங்கள் நடக்கிறது. இப்ப பிறவிக்குடன் போய் ஜெபித்தானா இல்ல, அது ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு தேவனுடைய தூண்டுதலாக தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல கடந்து போனது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் சில காரியத்தை ஜெபித்திருக்க மாட்டோம், அற்புதம் நடக்குது. ஆனால் அதற்காக நான் ஜெபிக்கவே மாட்டேன், எல்லா அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அது நடக்காது. சில காரியத்துக்கு நீங்கள் போராடி ஜெபித்து தான் ஆக வேண்டும். யாப்போக்கு நதி அண்டையில யோர்தானுடைய கிளை ஆறு, அதுல பார்க்கும்போது தன்னுடைய குடும்பத்தை அப்புறப்படுத்தி கொண்டு இரவெல்லாம் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இரவெல்லாம் ஜெபிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் இடத்துல இறங்கி வருகிறார். தன்னுடைய தூதனை கொண்டு ஸ்தோத்திரம் யாக்கோபை ஆசீர்வதித்தார். நீர் என்னை ஆசீர்வாதத்தோடைய நான் உம்மை போக விடேன் என்று ஜெபிக்கும் பொழுது
அப்படி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பொழுது விடுகிறது என போக விடு சொல்லும் பொழுது பொழுது விடிந்தாலும் உம்மை விட போவதில்லை என்று சொல்லி யாக்கோபு பிடிவாதமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த புருஷர் யாக்கோபை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். பின்னாக்கள் வரும்பொழுது கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேல் என்று அறிவித்தார், இஸ்ரவேல் என்று கூறினார், இஸ்ரவேலுக்கு என்று முழு தேசத்தை கொடுத்தார். இந்த கால வேளையில உங்களுக்கென்று பிரம்மாண்டமான அற்புதங்களை காத்திருக்கிறது. ஜெபத்தில் அவரோடு போராடுவீர்களாக, ஜெபத்தில் அவரோடு பயணிப்பீர்களாக. இந்த உலகம் உங்களை சோர்வுக்குள்ளாக்கினால் அதை தூக்கி எறிந்து விட்டு, இந்த உலகத்தோட வேலை அதே தான். ஆமாம், சில மனிதனுடைய வேலை அதே தான். எப்பொழுதும் நம்மை துன்பப்படுத்துவார்கள், துக்கப்படுத்துவார்கள், அல்லது டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை குறித்து நாம் சோர்ந்து போய் இருப்போம். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் எதிர்காலத்தையும் ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது அந்த குருடனை நம்பவில்லை. வேறு சாயலாக இருக்கிறான் என்று சொன்னார்கள், அவனோ நான் தான் என்றான். இப்போ பார்க்கும்போது பெற்றோரை அழைத்து, பேரண்ட்ஸ் அழைச்சு, டீச்சர்ஸ் மீட்டிங் போடுற மாதிரி பேரண்ட்ஸ் அழைச்சி ஒரு மீட்டிங் போடுறாங்க. இவன் தானா அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் தாராளமாய் பேசவில்லை. அதில் வாசிக்கும் பொழுது அவனுடைய தாய் தகப்பன் 9:22 யோவான் 9:22 வாசிக்கும். அவருடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினாலே இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினான் அவருடைய ஜெப ஆலயத்தை புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தால், முன்னமே ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது, கிறிஸ்துவை மேசியா என்று சொல்லக்கூடாது, கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அழைக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடாது என்று கட்டுப்பாடு பண்ணினார். இந்த நாளில் சில கட்டுப்பாடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதா? திருச்சபைக்கு போகக்கூடாது என்று கட்டுப்பாடு இருக்கிறதா? வேதத்தை வாசிக்க கூடாது என்று கட்டுப்பாடு இருக்குதா? அந்த கட்டுப்பாடு நிச்சயமாய் மாறும். அந்த கட்டுப்பாடு இருக்குது என்று சொல்லியே நீங்கள் நீங்கள் வாசிக்காமல் இருந்த எப்படியாவது தேவனை கண்டடையுங்கள். எப்படியாவது தேவன் உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களை அவர் தம்மை வெளிப்படுத்தினாரே, மறுபடியும் எப்படியாவது அவரை கண்டுகொள்ள பிரயாசப்படுங்கள். அப்போ சொல்லும் பொழுது மறுபடியும் அவனை அழைக்கிறார்கள். 25ஆம் வசனம், அவன் பிரயுத்தமாக 24 அதனால் அவர் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்தி இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவே பாவின்னு சொன்ன உலகம், இயேசுவே பாவி என்று சொன்ன உலகம் உங்களை அதிகமாய் சொல்லும் அல்லவா, நம்மை அதிகமாய் சொல்லும் அல்லவா. ஆனால் நம்மை ஒருவர் உன்னை பற்றி நல்லா தெரியும் சொன்ன உடனே சோர்ந்து போயிருக்கிறோம். அல்ல, நம்மை பற்றி முழுவதுமாய் அறிந்திருக்கிறவர் பரம்பொருள், நம்மை பற்றி முழுவதுமாய் அறிந்திருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. எனவே இந்த உலகம் கிறிஸ்துவை பாவி என்று சொன்னது, அவர் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னது. ஆனால் நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருக்கிறோம். நீங்களும் நானும் உலகத்தின் தாய் தகப்பனாக படைக்கப்பட்டாலும் அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டாலும் தேவனால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் வார்த்தை தான் யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் முன்குறித்தாரோ, யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, அவர் புருஷ சித்தத்தின் அவரது விருப்பத்தில் பெறாமல் அவங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க நீங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்ப சொல்லும் பொழுது 2ஆம் தரம் அவனை அழைக்கிறார்கள். முதல்ல அழைச்சி ஆலோசனை சங்கத்தில் வச்சு, எருசலேம் தேவாலயத்தில் பக்கத்தில் அந்த கட்டடத்தில் வச்சு இவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் 2ஆம் தரம் அவனை அழைக்கிறார்கள். அழைத்து அவர்களை நீ தேவனை மகிமைப்படுத்தினா போதும், ஆனால் இவன் பாவி அப்படின்றாங்க. பிரைஸ் இந்த காலை வேளையில கிறிஸ்துவை அறிவிக்காத, கிறிஸ்துவை சொல்லாத ஆவி அந்தி கிறிஸ்து ஆவி என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவி அது அந்தி கிறிஸ்து ஆவி. கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய ஆவி மாத்திரம்தான், அந்த மனுஷன் மாத்திரம்தான் தேவனுடைய பரிசுத்த ஆவியால் பிறந்தவனாக இருக்கிறார். இந்த உலகம் பொதுவான ஏதோ எல்லா கடவுள்ல ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் தான் உலக ரட்சகராக இருக்கிறார், இவர் தான் வரப்போகிற மேசியாவாகவும் இருக்கிறார். இப்போ சொல்லும்பொழுது அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்னதான் உன் கண்களை உனக்கு என்னதான் செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரயுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேனே, முன்னமே உங்களுக்கு சொன்னனே, நீங்களோ கேளாமல் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவர்கள் சீசராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். ஒரு கேள்வி கேட்கிறான். முன்னமே சொன்னேன், ஆல்ரெடி நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். என் கண்களை எப்படி திறந்தா, சேறு உண்டாக்கினார், சீலவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். நான் மறுபடியும் அந்த கழுவி திரும்பி வந்தபோது பார்வையடைந்தவனாக இருந்தேன். இப்படி சொல்லி அது சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் இவர்கள் மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி கேள்விக்கிட்டே இருக்கிறான். அந்த உலகம் உன்னை கேட்டுக்கிட்டே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். பைபிள் படிச்சுட்டு அற்புதம் நடந்துருமா, தேவாலயத்துக்கு போன அற்புதம் நடந்துருமா, கர்த்தர் இருக்கிறாரா, அற்புதம் செய்வாரா, வாக்குத்தத்தம் நடந்துருமா, இப்படி ஏதோ சொல்லி கேள்வி கணைகள்ல கேள்விங்கிற ஏவுகணை மூலமா உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கு, உன் இலக்கு அடிச்சு கொண்டே இருக்கு. நீ திரும்பி சொல்லு, கர்த்தர் என் கூட இருக்கிறார்,
ஆமாம், கர்த்தர் இம்மானுவேலாக கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். அவருடைய பேர் யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லும் பொழுது அந்த ஏவுகணைகள் தகர்க்கப்படும். ஆமாம், அந்த ஏவுகணை தகர்த்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ சொல்லும் பொழுது ஆமாம், எத்தனை முறை எங்களோடு கேட்டுக்கொண்டிருப்பீர்கள்? 2 தடவை கேட்டுட்டாங்க. ஆமாம், அப்போ கேட்கும்போது நீங்கள் அதிகமாக இயேசுவை பற்றி ஏன் கேட்கிறீங்க? அவருக்கு சீசராக போகிறீர்களோ என்று கேட்கும்பொழுது கோபப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசேயினுடைய சீசன். மோசேயிட தேவன் பேசினார் என்று அறிவோ. ஆமாம், மோசேயிட பேசினது இவர் தான்யா. முச்செடியிலே கர்த்தர் தூதரானவராக வெளிப்பட்டவரே இயேசுதான்யா. அப்போ முச்செடியில் தேவன் மோசேயிட பேசினார் என்று அறிவோம். ஆமாம், நீ அவனுடைய சீசர், நாங்கள் மோசேயின் சீசர் என்று சொல்லி இந்த பழைய பாரம்பரியங்களை பல காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் நாமும் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அதிகமாக இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனோடு நான் பயங்கரமாக உறவாடி கொண்டிருந்தேன். இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காதபடிக்கு இதெல்லாம் விட்டுட்டு மறுபடியுமாக ஆதியில் கொண்டிருந்த அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயம் நம்ம என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. அதற்கு அந்த மனுஷன், அவர் ஏன் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாமல் இருப்பது ஆச்சரியமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஒன்று, இயேசு எங்கிருந்து வந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பிறவிக்குடன் பார்வை அடைஞ்ச உடனே இதெல்லாம் ஒரே நாளில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு நாளில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இவனுக்கு தெரியும், தேவனுடைய குமாரன். அவர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். முதல்ல சொல்லும்போது ப்ராப்பர்சி தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறான், தேவனிருந்து வந்தவர் என்று அறிந்திருக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் மோசையின் சீசராக இருந்தும் ஆமாம், உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், இப்போ மோசையின் சீசராக இருந்தாலும் இவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். இவனோ பார்வையடைந்தவனாக இருக்கிறான். இந்த நாளில் அநேகர் பரிசுத்தவான் என்று பேர் சொல்லிக் கொண்டு கூடுதலாக இருக்கிறார்கள். தன்னுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிறார்கள். தன்னுடைய ராஜ்யத்துக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்கிற அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆமாம், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய ஊழியம், என்னுடைய காரியங்கள், என்னுடைய திருச்சபை, இதவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, முழு உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்ம தேசம் சந்திக்கப்பட வேண்டும், அந்த எண்ணத்தில் வாழாதவர்களாக இருக்கிறார்கள். அதை சொல்லும் பொழுது ஆமாம், எங்கேருந்து வந்தவர் என்று தெரியாது அவர்களுக்கு. மோசேயின் சீசர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், எங்கேருந்து வந்தவர் என்று தெரியாது. அது மாத்திரமல்ல, இயேசுவை பாவி என்று சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கான். பாவின்னு சொல்லிட்டே இருக்கான். அவர் பாவி அல்ல, நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்று வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாவி அல்ல, நமக்காக பாவமாக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லும் பொழுது அதில் அழகாக ஆமாம், அந்த பரிவிக்குடைய ஸ்டேட்மெண்ட்டு, அந்த பார்வை அடைந்தவனுடைய அழகான ஒரு வார்த்தை எனக்கு எப்போது ரொம்ப பிடிச்ச வசனம். 9ஆம் அதிகாரம் 31 சொல்லும் பொழுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பா. அப்போ பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது என்று அறிந்திருக்கிறோம். ஆமாம், இவனுக்கே தெரிஞ்சு போச்சு. ஆமாம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். ஆனால் ஒருவன் தேவ சித்தத்தை செய்தால் ஆமாம், அவனுக்கு செவி கொடுப்பார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, சில இடத்துல பார்க்கும்போது நம்ம ஓப்பனாக நம்ம சில நேரம் பாவம்லாம் செய்யலை. சில காரியத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட பொருந்த வேண்டியிருக்கு. ஆமாம், அதை பொருந்திட்டோம்னா போதும், அதில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். பொருந்திட்டா போதும், அதில் கண்கள் திறக்கப்படும். பொருந்திட்டா போதும், அந்த இடத்துல அந்த 100க்கு 100 அந்த சில காரியங்களை கீழ்ப்படிந்து விட்டால் போதும், அந்த இடத்துல அந்த அடைக்கப்பட்ட டோர் திறக்கப்படும். பொருந்திட்டா போதும், அப்படி வாக்கு தத்தங்கள் ஆமாம் மின்னல் வேகத்தில் பாயும். அவருடைய வாக்கு தத்தங்கள் வசனங்கள் நமக்கு இடி முழக்கத்தை போல் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டே கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, இப்போ பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று சொல்லும் பொழுது இது சில காரியங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்காக சில காரியத்துக்கு கரெக்டாக அதில் பேசியிருப்பார் ஆண்டவர். இந்த காரியத்துக்கு கொஞ்ச நாள் அப்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி சொல்லியிருப்பார். நம்ம விட்டுருப்போம். அதிகாலையில் என்னை சொல்லி சொன்னார். மோசையை பார்த்து மோசை சந்திக்கும் பொழுது அந்த வார்த்தை நியாயப்பிரமான வார்த்தையில் கிடைச்சது, நேரமாக வார்த்தையில் கிடைச்சது. அப்போ நம்ம சொல்லியிருப்பார், கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இரவெல்லாம் ஜெபம் பண்ண அப்படின்னு இருப்பார். அப்போ சொல்லும் பொழுது நம்ம அதை சரியாக சில நேரம் செய்ய மாட்டோம். இதெல்லாம் சில காரியத்தை கீழ்ப்படியும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நிச்சயமாக நடக்கும். சில நேரம் உணவை வெறுத்து அடிப்பார். கொஞ்ச நேரம் என்னோடு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லும் பொழுது நம்ம அதை கீழ்ப்படியும் பொழுது அந்த இடத்துல அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆனால் அதை விட்டு சில நேரம் மறந்துடும். சில மறக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் செவி கொடுக்கறது இல்லை, அவர் மறந்து விடுகிறார். இந்த காலை வேளையில் எதெல்லாம் தேவன் செய்ய சொல்லி நீங்கள் விட்டு விட்டீர்களோ அதை மறுபடியுமா அதை ரெக்கவர் பண்ணுங்க, ஞாபகப்படுத்த செய்ய முயற்சி எடுங்கள், பிரயாசப்படுங்கள். நிச்சயமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பைசலால் அப்போ சொல்லும் பொழுது 9ஆம் அதிகாரம் 32 பிறவிக்குனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து
வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அப்ப இவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு வெளிப்பாடு. பிரைஸ் தி லார்ட். இவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு வல்லமை. ஆமா, நல்லது ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமென். நல்ல ஒரு ஆமேன் கிடைக்குமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இவருக்கு அந்த பிறவி கூட அந்த பார்வை அடைந்தவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் தேவனுக்கு வந்தவர், மேசியா என்று. இவர் தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட் தெரிஞ்சிருச்சு. ஆனா இவர்களுக்கோ, மோசே சீசர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கோ தெரியவில்லை. கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கண்கள் இருந்தும் கூடாக இருக்கிறார்கள். ஆமா, இவன் நேற்று வரை கண்ணு தெரியல, இன்னைக்கு பார்த்தா வெளிப்பாடுகளை பிச்சு உதறான் சார். வெளிப்பாடுகள் கொட்டுது. ஆமா, அருவியா கொட்டுது. ஆமா ஆமா, அருவியா கொட்டுது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவர் தொட்டுட்டார்ல, கண்களை தொட்டுட்டார்ல. ஆமா ஆமா, நேரடியாக இயேசு மூலமா சுகத்தை பெற்றுக்கொண்டான்ல. இப்ப வெளிப்பாடுகளும் ஆசீர்வாதங்களும் அப்படியே வந்து கொட்டுகிறத பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, இவன் சாதாரண ஆள்கிட்ட பேசிக்கிட்டே இல்லை. ஆமா, சாதாரண ஆள்கள்ட்ட தர்க்கம் பண்ணல, யூத ரபிகளோட பேசி கொண்டிருக்கிறேன். ஆமா, அவங்கெல்லாம் தோராவா அப்படியே ஆமா ஆமா படிச்சு மேஞ்சவங்க. அப்ப அவங்ககிட்ட போய் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆனா அவங்களுக்கு காட்டிலும் ஆமா அதிகமாக ஆமா வசனத்தையும் வார்த்தையும் எடுத்து பேசுகிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில ஆமா நமக்குள்ள ஓவர்ஃபுல்லா மாறணும் அப்படின்னா இயேசுவோட ரொம்ப டச்சில் இருக்கணும், இயேசுவோட அந்த உறவுல இருக்கணும், அந்த டச்சிங்கில் இருக்கணும். அப்போ பொழுது அப்போ வசனங்களும் வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் அருவியா கொட்டும். அப்போ ஈஸியாக நீங்கள் சாத்தானுக்கு ரிப்ளை பண்ண முடியும், சாத்தான்கிட்ட ஈஸியாக ரிப்ளை பண்ண முடியும். உங்களை அவன் பயமுறுத்துகிற சக்திகிட்டும் உங்களை ஒவ்வொரு நல்லாகக்கூடிய மனுஷர்கிட்டையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் திளைக்க வேண்டும். அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உங்களை தொட வேண்டும். தொடும் பொழுது நிச்சயமாகவே அந்த தொடுதல் இருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ சொல்லும் பொழுது அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். ஆமாம், அப்போ அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப கோபம் அடைந்தார்கள், காண்டாயிட்டான், ரொம்ப கோபம். அப்போ 34 அவர் அவனுக்கு பிரயுத்தமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தவன் இப்போ பார்க்கும்பொழுது அந்த வார்த்தைகளை பேசும்பொழுது வார்த்தைகளுக்கு பதில் இல்லை. ஆமாம், சில மீடியாக்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான், கொள்கையை பற்றி பேசும் பொழுது சில வார்த்தைகளை பேசும்பொழுது வார்த்தையை வச்சு பதில் பேச மாட்டான். அது அவனுக்கு கிடைக்கலன்னு ஒன்று என்ன பண்ணுவான்னா தனிப்பட்ட காரியத்தை இழுப்பான். தனிப்பட்ட நம்முடைய அந்த காரியங்களை பேசுகிறதை பார்க்குறோம். ஆமாம், இப்போ பார்க்கும்போது அந்த பார்வையடைந்தவனுக்கு பதில் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனிப்பட்ட விதத்தை நீ இப்போ பிறவியிலிருந்து பாவம் செய்தவன், பிறவியில் இருந்தவன் அப்படி இருந்தவன் இப்படி இருந்தவன் உன் ஏரியா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டதை பார்க்குறோம். பிரைஸில் இந்த காலை வேளையில் சில பேர்கிட்ட உங்களுக்கு அந்த நியாயத்துக்கு சரியான பதில் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய கேரக்டரை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவான். உங்கள் அம்மாவை பற்றி தெரியாதா, உங்களுடைய சகோதரிகளை பற்றி தெரியாதா? ஏன்னா அவன்கிட்ட பதில் இல்லை சார். உங்களுடைய பிரசன்னத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பேசக்கூடிய காரியத்தை அவனோட பதில் இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சனத்தை அவன் கொண்டு வர்றான். ஏன் கொண்டு வர்றான்னா நீங்கள் கொண்டு வந்த அந்த வார்த்தைக்கு அல்லது அவன் பேசின வார்த்தைக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணும்பொழுது அடுத்த ரிப்ளை அவன்கிட்ட இல்லை. அதனால தனிப்பட்ட தாக்குதல், கருத்து தாக்குதல் இருந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தனிப்பட்ட சில கட்சிகள் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை எந்த கட்சின்னு சொல்ல விரும்பல. சில கட்சிகள் தனிப்பட்ட விதத்தில் தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பாக்கினார்கள். புறம்பாக்கும் பொழுது ஆண்டவர் ரீஎன்ட்ரி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எங்கெல்லாம் நீங்கள் புறம்ப தள்ளப்பட்டீர்களோ அங்க ரீஎன்ட்ரி கத்த கொடுத்துக்கிட்டே இருக்க. ஆமா, இப்ப இவன் இந்த காரியம் நடக்கும்போது இயேசு கூட இல்லை, ஆனா இயேசுவின் பிரசன்னம் இருந்தது. சூப்பர்ல, வா, இயேசுவின் வல்லமை இருந்தது, இயேசுவின் வார்த்தை அவன் கூட இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப பார்க்கும்போது அவனை புறம்ப தள்ளுறாங்க, அவர் டக்குன்னு பிடிக்கிற. ஆமா, சில சீன்லாம் பார்க்குறோம்ல, அப்படி தள்ளி விடும்போது டக்குன்னு ஹீரோ பிடிக்கிற மாதிரி மீன் புறம்பே தள்ளுறாங்க. தள்ளின உடனே அப்படி கரம் புறம்பே இவர் விஷனை பார்த்துட்டாரு, தள்ளுறதை பார்த்த உடனே இவர் அங்கே போய் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. மறுபடியும் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். இந்த காலை வேளையில் உங்கள் குடும்பம் உங்களை தள்ளிச்சா சார், பிஸ்னஸ் பார்ட்னர் நம்பிக்கிட்டே இருந்தவன் என்ன தள்ளிட்டா சார். ஆமாம், நல்ல ஊழியர் என்று சொல்லி பல ஆண்டுகளாக உதவியாக இருந்தேனே என்னை தள்ளிட்டாய். ஆமாம், ஏதோ பல குற்றச்சாட்டை சொல்லி ஆமாம் ஸ்தோத்திரம் தள்ளிட்டாய், வெளியேற்றிட்டாய். பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி இனி ஊழியம் செய்ய வேண்டாம் தள்ளிட்டாய். அதே மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி இவன் பேசக்கூடிய வார்த்தைக்கு பதில் அவங்ககிட்ட இல்லை, ரபிகிட்ட இல்லை, யூத ரபிகிட்ட இல்லை. தோராவை படித்து மேய்ந்தவர்கிட்ட பதில் இல்லை. எனவே அவன் தனிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையை
அவனுடைய கேரக்டர் தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லி அவனை புறம்பே தள்ளுகிறார்கள். தள்ளும் பொழுது கர்த்தருடைய கரம் அவனை பிடிக்கிறது. இந்த கால வேளையில் ஒருவேளை கடன் பிரச்சனையை மாற்றிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, கர்த்தர் அந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுக்குற தனிப்பட்ட விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதரா, கர்த்தனால உன் வியாதியை சுகமாக்குறார். உன் வறுமைக்கு இந்த நாளில் ஒரு முடிவை கட்டுகிறார். உன் பிரச்சனை எல்லாம் இன்றோடு முடிகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். விசுவாசிகள் ஆமேன் சொல்லாமே ஆமேன். விசுவாசிகள் பதறா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தர் கூட இருப்பார் என்று சொல்லி நம்புங்க. இப்போ இந்த சம்பவம் எருசலேமில் அந்த தேவாலயத்துக்கு பக்கத்து கட்டடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தன்னுடைய ஆவியில் விசனை பார்க்கிறார். விசனை பார்த்து அங்கே போய் தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அவர் சொல்லும் பொழுது இயேசு அவனை புறம்பே தள்ளின இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். அப்போ 9:36 அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடு பேசுகிற அவர்தான் என்றார். உன்னோடு பேசுகிற அவர்தான் என்றார். பிரைஸ். உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். பிரைஸ். அப்ப இங்க பார்க்கும்போது தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா? பிரச்சனை, போராட்டங்கள், பயந்துட்டு உன்னை அப்புறப்படுத்தி விட்டார்கள். உன்னுடைய நியாயத்தை, கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னை வெளியே தள்ளிட்டான்னு சொல்லி என்னை விட்டு போறியா? அப்படி கேட்கிறேன். என்னை விட்டு போறியா? இல்லை தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா கழுவப்பட்ட போது இல்லை, சிலோன் குளத்தில் அனுப்பும் போது இயேசு இருந்தார். அவன் கழுவி இயேசுவை இன்னும் லைவ்ல பார்க்கல. இப்ப பார்த்த உடனே ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நீ தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் இன்னும் இன்க்ரீஸ் ஆனது. விசுவாசம் இன்னும் அதிகரித்தது. விசுவாசத்தில் இன்னும் இயேசுவை பின்தொடர்ந்ததை பார்க்கிறோம். இந்த கால வேளையில அந்த குருடரை போல நீங்கள் புறம்பாக்கப்பட்டிருக்கிறீர்களோ? உறவுகளினாலே, சொந்தங்களினாலே, பந்தங்களினாலே, நண்பர்களினாலே, ஏதோ ஒரு காரியத்தினால உங்களை புறம்பாக்க வைத்திருப்போ, உங்களை புறம்பே தள்ளி இருக்கிறார்களோ, சோர்ந்து போக வேண்டாம். அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலும் கர்த்தர் ஆவியானவர் அசைவாடுகிறார். அசைவாடி மறுபடியும் உங்களை எதற்கு அழைத்தாரோ, எதற்கு பிடிக்கப்பட்டீர்களோ, அது நிச்சயமாய் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். உடனே அவன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டதை பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ ஸ்தோத்திர விசுவாசமாக இருக்கும்படி அவர் யார் என்றார். எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது, நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தா போதும். விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் போதும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நேசிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம விசுவாசிக்கணும். ரொம்ப நம்ம நேசிக்கிறோம் இயேசுவை, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இயேசுவை ரொம்ப நேசிக்கிறோம். ஆனால் அதே அளவுக்கு விசுவாசம் கொஞ்சம் தடுமாறுது. நேசிக்கிறது கொஞ்சம் நேசிக்கிறது கூட ரொம்ப 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 காரியங்கள் தடுமாறுது இல்லை. எப்பயாவது அவரை நேசிக்கிறது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஆனால் நேசிக்கிறது இல்லை, தடுமாற்றம் இல்லை. ஆனால் விசுவாசிக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகிறது. எனவே தான் ஆண்டவர் கேட்கிறாரு, விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும்போது விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளையில உங்களை எதெல்லாம் தடுமாற பண்ணுகிறதோ, பிசினஸாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை தடுமாறிக்கொண்டே இருக்குது. உங்களை ஆள் மனதை அப்படியே அந்த ஆழமரம் அதிகமான காற்றுல அசைவாடுவது போல, அந்த அசைகிறது போல, மரங்கள் அசைகிறது போல அப்பப்போ விசுவாசம் அசைகிறதோ, ஐயம் கொள்ள வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம். கர்த்தர் இந்த காலை வேளையில பெரிய காரியங்களை செய்வா. புறம்பே தள்ளப்பட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுக்குறார். சார் உங்கள் வாழ்க்கை இப்படியே கிடக்க, நீங்கள் இப்படியே இருக்க மாட்டீங்க. உங்களை மறுபடியும் எழுப்புகிறார், எழுப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் உங்களை நடமாடும் சாட்சியாக மாற்றுகிறார். நடமாடும் அற்புதங்களாக உங்களை மாற்றுகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எனவே புறம்பே தள்ளிட்டாங்கன்னு பேசாதீங்க. புறம்பே தள்ளிட்டாங்க பேசாதீங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன செஞ்சாரு அதை சிந்திங்க. அடுத்து அவர் என்ன செய்ய போறாரு அதைவே விசுவாசிங்க. கர்த்தர் மாபெரும் காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். கர்த்தர்